ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். புத்தாண்டு முதல் நாள் இந்த ஒரு இலை உங்கள் கையில் இருந்தால் போதும், பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புத்தாண்டு அன்னைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளும் பிறக்கும்போது புதுசாகவே பிறக்குது, அந்த நாள் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளோட தொடக்கத்தில் நம்ம இறை வழிபாடு செய்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு மாத பிறப்பிலும் மாதத்தோட முதல் நாள் நம்ம வழிபாடு நடத்துகிறோம். இதே முறையில் தான் வருட பிறப்பு சமயத்திலையும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருடத்தோட முதல் நாள் நம்மளால் முடிஞ்ச இறை வழிபாடு நம்ம செய்கிறது மூலமாக அந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும். அந்த நம்பிக்கையை உண்மையாக்க விதமாக பல புத்தாண்டு வழிபாட்டு பலவிதமான விஷயங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஒரு வருடத்தோட முதல் நாள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்டா அந்த வருடம் முழுக்க ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் வருடத்தோட முதல் நாள் கோவிலுக்கு போகிறது, பூஜை செய்கிறது, அது போக நம்மோட பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினா அது இந்த வருடம் முழுக்க தொடரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சில பேர் தீய பழக்கங்களை கைவிட ஒரு வழக்கமாக வைப்பாங்க. புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க. நீங்கள் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை நடத்தணும். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஆங்கில புத்தாண்டு வருடம் மார்கழி மாதத்தில் தான் பிறக்கும். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான். இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறைகளுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொண்டு வந்து சேர்த்துவிடும். தேவர்கள் அவங்களுடைய இறை வழிபாட்டை பயன்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மார்கழி மாதத்தில் வருடம் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு இருக்குது. பிறக்கக்கூடிய அந்த ஒரு நாளை நம்ம தவற விடவே கூடாது. ஒரே ஒரு விநாயகர் கோவில் இருக்கா, மரத்தடியில் ஒரே ஒரு மாரியம்மன் கோயில் சிலை இருக்கா, அங்கே போயிட்டு குடும்பத்துக்காகவோ வேண்டிட்டு வாங்க. அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். பொதுவாகவே கெட்டதை நினைக்கிறது, கெட்ட விஷயங்களை பேசுகிறது தவிர்க்கிறது. புத்தாண்டோட முதல் நாள், வருடத்தோட முதல் நாள் எவ்விதமான தீய எண்ணங்களையும் மனசில் வச்சுக்காமல், யார் மேலேயும் கோபப்படாமல், தேவையில்லாமல் வார்த்தைகள் பேசாமல், இறை நம்பிக்கையோடையும் இந்த வருடம் நமக்கு நல்லாவே நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் இருக்கும்போது பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுத்தும். அதிகமாக கோபப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வரைக்கும் தியானம் செய்யுங்க. அதுவே உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க ஒரு பழக்கமாயிடும். அது மூலமாக கோபம் அப்படிங்கிற விஷயம் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிடும். இந்த வருடத்தோட முதல் நாள் தானே, தர்மங்கள் செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கோங்க. அதிகமாக தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா அது மூலியமாக புண்ணியம் வந்து சேரும். அது மூலமாக நீங்கள் அதிகமாக செல்வம் சேர்க்க முடியும். நீங்கள் அதிகமாக செல்வம் சேர்த்தாதான் நீங்கள் நாளைக்கு பேருக்கு தானம் பண்ணவும் முடியுங்க. சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. சில பேருக்கு வீடுகளில் இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஆவாரம் பூவோட இலை, இது ரெண்டுமே சேர்த்து காய்ந்த இதுதான். அதாவது என்னென்னா, ஆவாரம் பூ அப்படிங்கிறதுக்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த ஆவாரம் பூ இலை உங்கள் வீட்டு பக்கத்தில் செடிகளாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாலே ஆவாரம் பூ அந்த செடி காய வச்சு அந்த இலை அந்த பூவெல்லாம் காய வச்சது கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆவாரம் பூவோட இந்த பூ அப்புறம் இந்த இலை இருக்குல்ல, இது ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா
மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்குல்ல, தங்க நகைகள் வாங்கணும். அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் ஆவாரம் பூவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா தங்கம் வாங்கினதுக்கான ஒரு பலனை நீங்கள் இந்த ஒரே ஒரு பூ மூலியமாக கிடைக்கும். நிறைய பேர் வீடுகளில் இந்த ஆவாரம் பூ அதோட இலை எல்லாமே வீட்டில் செடி மரம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அதை பறித்து காய வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஆவாரம் பூ இலை இல்லாதவங்க கட்டாயம் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஆவாரம் பூன்னு கேட்டிங்கனாலே அவங்க பாக்கெட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி காய்ந்த நிலையில் கொடுப்பாங்க. அது ஆவாரம் பூ மட்டும் இருக்காது, மரத்தோட அந்த இலையும் காய்ந்த இதாக வந்து பாக்கெட்டில் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறது, வழிபாடு நடத்துறது, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அது தட்டில் நீங்கள் இதை எல்லாமே வந்து பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயம் இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்னு கணக்கு இல்லை. அந்த நேரத்தில் என்ன சில்லறை இருக்கோ அதை நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளைய தினம் இருக்கக்கூடிய இன்றைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள். எந்த காரியம் தொடங்கினாலும் அதுக்கு விநாயகரோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதனால் விநாயகர் வேண்டிக்கோங்க. அடுத்ததாக புதன் பகவான் புத்திரக்காரகன், நமக்கு திறமை ஆற்றலை வேலை செய்கிறதுக்கான நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். அவரை வேண்டிக்கோங்க. அவரை வேண்டிக்கிறது மூலயமா பிறக்கக்கூடிய நல்ல புது வருடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் முன்னேற்றம், உத்தியோகம், ஒரு உற்சாகம் ஏற்பட்டு தொழிலில் விருத்தி ஏற்படும், உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து ஏற்படும். இப்படி எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு சின்னதாக ஒரு தட்டில் நம்ம வாங்கிட்டு வந்து ஆவாரம் பூவையும் அந்த சில்லறை காசு நாணயத்தையும் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா புதன்கிழமை மறாது நாள் நீங்கள் இதை எடுக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 மணிக்கு மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து புதன் ஓரை அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த புதன் ஓரையில் நீங்கள் இதை பண்ணணும். புதன் ஓரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சில்லறை காசு ₹1 காயின் இருந்தால் கூட 1 வச்சா கூட போதும், பிரச்சனை இல்லை. இல்லை நிறைய காயின் இருந்தாலும் அந்த நிறைய காயினை கூட வைக்கலாம். 8 மணிலேருந்து 9 மணி வரை புதன் ஓரை புதன்கிழமையில் செய்கிறோம்னா வேறு ஓரை 8 to 9 மணி வரைக்குமே இருக்குது. அந்த நேரத்தில் இந்த ஆவாரம் பூ காய்ந்த இலை இருக்குல்ல, அதையும் இந்த சில்லறையும் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதையும் ஒரு பேப்பரில் மடித்து கவர்லையோ வச்சு உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி அல்லது நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆவாரம் பூ இலை அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரானது ஒரு பொருள். வீட்டில் தங்க நகைகள் அதிகமாக குவியணும்னு நினைக்கிறவங்க அட்சய தீதி அன்னைக்கு தங்கத்துக்கு நிகராக இந்த பொருளை வாங்கி வைக்கலாம். அந்த தினத்தில் முடிஞ்சால் நிறைய பேர் புதிய பொருட்கள் வாங்கணும்னு நினைப்பாங்க. நகைகளையும் வெள்ளி நகைகளையும் வாங்குவாங்க. ஆனால் நிறைய பேரால் அது வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்டவங்க இந்த ஆவாரம் பூ தங்கமாக பாவிச்சு வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து ஆவாரம் பூ அப்படிங்கிறது காய்ந்து போகாமல் இலையோட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பயன்படுத்த முடியாதவங்க தான் நான் சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடையில் காய்ந்து போயிருக்கக்கூடிய ஆவாரம் பூ அதோட இலையை நீங்கள் சேர்த்து ஒரு சின்ன கவரில் அந்த நாணயத்தையும் போட்டு ஆவாரம் பூ இலையையும் வச்சுட்டு வெள்ளி அல்லது செவ்வாயில் அதுக்கு தூப தீபங்களுக்கு வந்து காமிச்சு ஆவாரம் பூ அப்படிங்கிறது கெட்டு போகாது. ஆவாரம் பூ இலை இருக்கக்கூடிய இந்த இடத்துல பணம் தாண்டவம் ஆடும். உதாரணத்துக்கு இந்த வருடம் பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, உத்தியோக உயர்வு கிடைக்கல, ஊதிய உயர்வு கிடைக்கலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்கும் இந்த புது வருடம் இந்த ஆவாரம் பூ பரிகாரம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தும். அது மூலமாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும், பணவரவு வீட்டில் அதிகமாகும், தடைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பணம் உங்கள் கையில் வந்து சேரும், வாங்கின கடனை மொத்தமாக அடைக்க முடியும். ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது. 5 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஆவாரம் பூவை மறுபடியும் புதுசாக இலையாக அதில் சேர்த்து மாற்றி வைக்கலாம். இந்த மாற்றும் போது அதை எடுக்கக்கூடிய அந்த இலையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்படாத இடத்துல வந்து தூக்கி போட்டுடலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால
இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். இந்த சமயத்தில் இந்த உங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போற வழியிலே வந்து ஆவாரம் பூச்செடி அப்படிங்கிறது வந்து பூத்து இருக்கும். அத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஆவாரம் பூ எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப யார்கிட்டயாவது கேட்டு கூட அங்க நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய அந்த ஆவாரம் பூவ கூட பொறிச்சு வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நாட்டு மருந்து கடையில வாங்கி வச்சு இத பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரத்தையுமே நம்பிக்கையோட செய்யும்போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அபரிமிதமா இருக்கும். ஏதோ கடமைக்கு நானும் செய்யறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. கண்டிப்பா நம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா கடமைக்காக தயவு செஞ்சு செய்யாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. நன்றி.